வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். கோபி ராதிகாட்ட சொல்றாரு, நமக்குன்னு ஒரு பிரைவசியே இல்லாத மாதிரி இருக்கு ராதிகா அப்படின்னு சொல்றாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கப்ப கூட நமக்குள்ள ஒரு நெருக்கம் இருந்துச்சு, ஆனா இப்போ என்னமோ நம்ம விலகி போன மாதிரி தோணுது ராதிகா அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலே நீ ரொம்ப அழகா இருக்க ராதிகா அப்படின்னு சொல்றாரு. கோபி ராதிகாவை கிஸ் பண்றதுக்காக போறாரு. அப்ப இனியா வந்துடுறாங்க. இனியாவை பார்த்த உடனே ராதிகா வேகமா கோபியை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க. இனியா வேகமா வராங்க. என்ன நடியாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. என்னோட போன் கீழே விழுந்த மாதிரி இருந்துச்சு, அதை தான் தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கோபி சமாளிக்கிறாரு. உங்க போன் இங்க இருக்கு டாடி அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க. ராதிகா இப்ப எழுந்து ரூம்குள்ள போயிடுறாங்க. நான் என் போனை சார்ஜ் போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபியுமே பின்னாடி போறாரு. அடுத்ததா பேங்க்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. செல்வியும் பாக்கியாவும் இப்போ மேனேஜர் பாக்குறதுக்காக போறாங்க. பாக்கியா மேனேஜர்கிட்ட சொல்றாங்க, என்னோட கேட்ரிங் ஆர்டர் பத்தின எல்லா டீட்டெயில்ஸுமே இதுல இருக்கு சார் அப்படின்னு சொல்றாங்க. இது வச்சுலாம் எங்களால் லோன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு மேனேஜர். உங்க ஹஸ்பண்ட் தானே உங்களை இந்த பேங்க்குக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு, அவரோட ஐடி கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்றாரு. நானே என்னோட ஹஸ்பண்டு பிரிஞ்சிட்டோம் சார், எங்களுக்கு டைவர்ஸ் கூட ஆயிடுச்சு அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. மேனேஜர் சொல்றாரு, அவரோட ஐடி இல்லாம உங்களுக்கு லோன் கொடுக்க முடியாது, என்னோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்ததா பாக்கியா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. பாக்கியா மாமியார் பாக்கியா மாமனார்கிட்ட எழில் அமிர்தா விஷயத்த பத்தி சொல்றாங்க. பாக்கியா மாமனார் சொல்றாரு, பரிதாபப்பட வேண்டியதுதான், ஆனா அதுக்காக இவ்வளவு பெரிய முடிவுலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. கல்யாணம்ன்றது நம்ம வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை எடுக்கக்கூடிய முடிவு, அது தப்பா போயிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. எழில்கிட்ட நான் இதை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. பாக்கியா மாமியார் சொல்றாங்க, அதெல்லாம் நான் பேசிட்டேன், நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா உங்க மனசு அவன் மாத்திடுவான் அப்படின்னு சொல்றாங்க. எழில் இப்போ அங்க வராரு. என்ன தாத்தா, உங்களை பார்க்கணுன்றதுக்காக தான் நான் வீட்லயே இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. எழில் தாத்தா இப்ப கேக்குறாரு, ஊர்ல ஒரு நல்ல பொண்ணு இருக்கு, பாத்துடலாமா அப்படின்னு கேக்குறாரு. உங்களுக்கா தாத்தா அப்படின்னு கேக்குறாரு எழில். எனக்கு தான் இங்க சூப்பரான பொண்ணு இருக்குதே அப்படின்னு சொல்றாரு தாத்தா. நான் கேட்டதும் உனக்காக கேட்டேன், அந்த பொண்ணை உனக்கு பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறாரு. அது கேட்டதும் எழில் ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. ஜெனி உடனே சமாளிக்கிறாங்க, ஒரு 3 படமாவது எடுத்தா தானே கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா தாத்தா அப்படின்னு எழிலுமே சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படின்னு யார் சொன்னது அப்படின்னு பாட்டி ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல பாக்கியா இப்போ உள்ள வந்துடுறாங்க. பேங்க் விஷயம் என்னாச்சு அப்படின்னு ஜெனி கேக்குறாங்க. பாக்கியா சொல்றாங்க, லோன் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் போல, கிடைக்காது போல அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா மாமனார் சொல்றாரு, நீ எதுக்குமா லோனுக்காக பேங்க்குக்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற, அதான் சொத்து உன் பேர்ல தானே எழுதி வச்சிருக்கிறேன், அதை பேசாம வித்துற வேண்டியதானே அப்படின்னு சொல்றாரு. பாக்கியா மாமியார் சொல்றாங்க, குழந்தைகளுக்குன்னு இருக்கிறது அது மட்டும்தான், அதை போய் விற்க சொல்றீங்க அப்படின்னு கோவமா கேக்குறாங்க. இதுக்கு தான் இந்த கேட்ரிங் ஆர்டர்லாம் எதுவும் நீ எடுக்க வேணான்னு சொன்னேன் அப்படின்னு பாக்கியா மாமியார் சொல்றாங்க. பாக்கியா எதுவும் சொல்லாம இப்போ உள்ள போயிடுறாங்க. செல்வி பாக்கியா மாமியார்கிட்ட சொல்றாங்க, ஏற்கனவே அக்கா வருத்தத்துல இருக்கு, நீங்க கூட கொஞ்சம் கஷ்டப்படுத்துறீங்களேமா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா இப்போ காலனி அசோசியேஷன் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. செக்ரட்டரி இப்போ பேசுறாரு. இந்த தடவை எலெக்ஷன்ல லேடிஸ் தான் நிக்கணும்னு முடிவு பண்ணினீங்க, கடைசியா பாக்கியாவை நிப்பாட்டலான்னு சொன்னீங்க, ஆனா அவங்க வந்து எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த தடவை என்னோட ஒய்ஃப் தான் எலெக்ஷன்ல நிக்க போறா அப்படின்னு சொல்றாரு. யாருமே போட்டி போடலன்னா அவ தான் ஜெயிச்சுட்டு தான் நான் அனௌன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்றாரு செக்ரட்டரி. பாக்கியா மேடம் தான் பயந்து போய் எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொன்னதை கேட்டதும் கோபி ரொம்ப நக்கலா சிரிக்கிறாரு. செல்வி பாக்கியாட்ட சொல்றாங்க, இதே மாதிரி என்னோட புருஷன் மேடையில சிரிச்சிருந்தாருன்னா நான் கண்டிப்பா எலெக்ஷன்ல நின்னு காமிச்சிருப்பேன், ஜெயிச்சும் காமிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. சுத்தி இருக்கிற எல்லா லேடிஸுமே, என்ன பாக்கியா நீ தேர்தலில் நிக்கிறேன்னு சொல்லிட்டு நிக்கலையா பாக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. நீ நில்லு பாக்கியா, எங்க சப்போர்ட் எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. கோபி சொல்றாரு, அதான் யாரும் எலெக்ஷன்ல நிக்கலன்னு சொல்லிட்டாங்களே, உங்க ஒய்ஃப் தான் ஜெயிச்சிட்டாங்கன்னு நீங்க அனௌன்ஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாரு. செக்ரட்டரியுமே இப்போ என்னோட ஒய்ஃப் தான் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண போறாரு. பாக்கியா யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.